வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கேன். மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. யாருமே எதிர்பார்த்திராத அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். சாரதாவுடைய வீட்டுக்கார் தன்னோட மனைவி மேலேயும் தன்னோட பிள்ளைகள் மேலேயும் அதிக அளவு அன்பு வச்சிருக்கிறதுனால அவங்க மேலே எந்த ஒரு சந்தேகமும் வராத அளவுக்கு தான் நடந்திருக்காரு. இவரோட அப்பா பேரில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ப்ராப்பர்ட்டியால் சண்டை வரும் ரெண்டு குடும்பத்துக்கு இடையே. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக யாருக்குமே தெரியாமல் அதை காவேரி பேரில் மாற்றினா தான் கண்டிப்பாக இதுக்கான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருக்காங்க. புது குடும்பத்துக்கு தெரியாத மாதிரி கூடிய சீக்கிரமே காவேரி பேரில் அந்த வீட்டை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோட எல்லாருமே நல்ல ஒரு இதுவாக முடிவெடுத்திருக்காங்க. ஒரு பிளானை வச்சுருக்கோம் அப்படின்னும் இதுக்கப்புறமா நம்ம அவங்க எதிர ரெஜிஸ்டர் பண்ண போனாலும் கண்டிப்பாக அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி எப்படியோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அவங்க எல்லாரையுமே ஏமாற்றிட்டு அங்கே போனதுக்கப்புறமா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ண சொல்கிறாங்க. பேரில் வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்றதுக்காக எல்லா இதுவும் ஏற்பாடுகளையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்க, இவங்க எங்கே போனாங்க இன்னும் ஆளை காணுமே அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புது அவங்களுக்கு. ஏற்பாடுகளும் முடித்து அதுக்கப்புறமா காவேரி பேரில் வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாருமே சைனும் போட்டு முடிக்கிறாங்க. அப்புறமா சாரதம்மா நிம்மதி அடைகிறாங்க. ஒரு வழியே எப்படியோ காவேரி பேரில் இந்த வீட்டை மாற்றியாச்சு, இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை நம்ம சாதாரணமாக முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. இந்த வீடு சாரதாவுடைய கணவர் பேரில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ண முடியும். காவேரி பேரில் மாற்றினதுக்கு அப்புறமா அவங்க எதை வச்சு அவங்களால பிரச்சனை பண்ண முடியும், கண்டிப்பாக முடியாது இல்லையா. அதனால் ஒரு சூப்பரான பிளான் பண்ணி எப்படியோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சுட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போய் என்ன பண்ணுறாங்க, சண்டையும் போட ஆரம்பிக்கிறாங்க. சாரதம்மா என்ன சொல்கிறாங்க, ரொம்பவே தைரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. நினச்சது ஒரு காலத்துலேயும் நடக்கவே நடக்காது. இந்த வீடு என்னோட பிள்ளைங்களுக்கு தான் சேரும். மேலே இருந்தால் தானே அந்த வீட்டுக்கு நீங்கள் பங்கு கேட்க முடியும். அதனால தான் என்னோட பொண்ணோட பேரில் நாங்கள் நினச்சா மாதிரியே மாற்றிட்டோம். இனிமேல் அந்த வீட்டில் உங்களுக்கு உரிமை கேட்கறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஆப்போசிட்டில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவமடைகிறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கோங்க, அந்த வீட்டிலேருந்து ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு என்னால் தரவே முடியாது, அதுக்கான ரைட்ஸ் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. கேட்டு இன்னொரு குடும்பத்தில் உள்ளவங்க அந்த மகன் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா தடுக்கிறாங்க. டே விடுடா, அமைதியாக போகலாண்டா, எதுக்குடா இப்போ சண்டை போட்டுட்ருக்க, நம்ம அமைதியாக இருந்தால் தான் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. என்ன வேணாலும் பார்த்துக்கோங்க, ஏன் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட போங்க, கோர்ட்டுக்கு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காவேரியும் காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களும். வந்ததுக்கப்புறமா சாரதம்மா இதை நினச்சி பயங்கரமாக அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து வெளியில் வரவே முடியல அவங்களால. நினச்சி ரொம்பவே கவலையோடு இருக்க நம்ம காவேரி அதுக்கப்புறம் யமுனா இவங்க ரெண்டு பேருமே அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற தருணத்தில் நான் நல்லா தாண்டி இருக்கேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சமாதானப்படுத்தி அவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. போனதுக்கப்புறமா என்னப்பா விஜய் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, அதை ஏன் தாத்தா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை பற்றி தாத்தா கிட்டேயும் சொல்ல, தாத்தா இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் என்னப்பா இப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்காக கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை பாட்டியும் கேட்டுறாங்க. என்னப்பா விஜய் அப்போ பிரச்சனையில் தான் முடிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி பாட்டியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் உனக்கு மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கே, அப்போ இந்த பிரச்சனையில் தான் இந்த வீட்டை நீ வாங்கியிருக்கியா, இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டிமா. இது கேட்ட காவேரியோட மனசும் தாங்கலை. ஏன்னா பாட்டி சொல்கிறத ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான விஷயந்தான். ஏற்கனவே காவேரியால் பல பிரச்சனைகளை மாட்டி அதுக்கப்புறம் சந்திச்சு தான் இப்போ ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கையை ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. திரும்பவும் பிரச்சனை வர மாதிரியே இந்த வீட்டை வாங்கினதுனால இதுக்கப்புறமா சந்திக்கக்கூடிய பிரச்சனையும் இனிமேல் விஜய் தான் சந்திக்க போகிறாரா அப்படின்ற ஒரு சூழ்நிலை அமைகிறதுனால பாட்டி இதை நினச்சி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. காவேரி வருத்தப்பட இதுக்கப்புறமா விஜய் சமாதானப்படுத்த அப்புறம் காவேரியும் சமாதானமாகறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி ரெண்டு பேருமே வெளியில் போயிட்டு இருக்கும்போது சடனாக காவேரி மேலே மோத வந்தார் பசுபதி. இந்த ஒரு விஷயம் நம்ம விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். அப்புறமா பசுபதியை பார்த்தீங்கன்னா ஆளே காணாமல் போயிட்டாரு. மகனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த 3 பேரையும் பழி வாங்காமல் கண்டிப்பாக பசுபதி இருக்கவே மாட்டார். அதனால் இன்னொரு குடும்பமாக வந்திருக்க இது எல்லாத்துக்குமே காரணமானவர் பசுபதி தானோ, பசுபதி தான் இந்த குடும்பத்தை திரும்பவும் கொண்டு இவங்கள நிம்மதி இல்லாமல் ஆக்குறாரோ.
பழி வாங்க முடியாத பசுபதி இப்படி கொண்டு வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி வேலைகளை பண்ணுறாங்களோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.